தேவனே உங்களை நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. நீதியான ஆட்சி செய்யும்படி தேவனே உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவனுடைய ஆட்சியில நீதி இருக்கும்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஏற்கனவே நமக்கு சொத்துக்களை தந்திருக்கிறார் என்றும் எல்லா சொத்துக்களுமே தரப்பட்டிருக்கிறது என்றும் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். ரோமர்கள் நிருபத்தை பார்த்தோம், 1 கொரிந்தியர் இருந்து பார்த்தோம். என கர்த்தர் சொல்றது தான் சத்தியம். அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்தோம். எபேசியர் 1வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை பார்த்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்த்தோம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தோம். இந்த 2 வசனத்திலிருந்தும் ஏதோ ஒன்று ஏற்கனவே கர்த்தர் செய்து முடித்திருக்கிறதை போலவும், இன்னொரு வசனத்தில் இன்னும் குறைகள் இருப்பதையும் அவர் நிறைவாக்குகிறதையும் பார்க்கிறோம். ஆமென். ஒன்று பாஸ்ட், இன்னொன்று ஃபியூச்சர். எபேசியர் 1:3 ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. ஆனால் பிலிப்பியர் 4:19 வருங்காலத்தை குறித்து தெரிவிக்கிறது. அது ஒரு குறைகள் இருப்பதையும் பார்க்கிறது. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படி அப்படின்னா, அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கெல்லாம் சரீர பிரகாரமாய் பார்க்கிற பொழுது குறைகள் ஏதோ தெரிகிறது. இந்த கண்களுக்கு, ஐம்புலன்களுக்கு, வீடு இன்னும் இல்லாதவங்களுக்கு வீடு இல்லாத போல தான் தெரியுது. அதுதான் சரீர பிரகாரமான ஒரு உண்மை. ஆகவே சரீர கண்கள் ஐம்புலன்களை வைத்து பார்க்கிற பொழுது அது உள்ள நிலவரம். ஆகவே இந்த விதத்தில் பார்க்கிற பொழுது பிலிப்பியர் 4:19 இந்த விதத்தில் சரியாய்படுகிறது. ஆனால் அதை கலத்திட்டு இன்னும் ஆவிக்குரிய கர்த்தருடைய கண்ணை வச்சு பார்க்கிற பொழுது, ஆவிக்குரிய நமக்கு தந்த உண்மையான மறுபடி பிறந்த அந்த ஆவிக்குரிய கண்களை வைத்து பார்க்கிற பொழுது, அதில் எபேசியர் 1:3 சொல்வது இன்னும் தெளிவாய் புரிகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இது இந்த கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது ஆவிக்குரிய உலகமெல்லாம் அப்படி தெரியுது. கர்த்தர் எல்லாம் பண்ணியிருக்கிறார், ஏன்னா ஆவிக்குரிய கண். இன்னொரு விதத்தில் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். சரீர பிரகாரமாய் நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களுக்கு குறைவுகள் தெரிகிறதே, அதையும் இந்த ஏற்கனவே ஆவிக்குரிய உலகத்தில் நிறைவாக்கி வச்சிருக்கிறார்ல, அதில் இருந்து உங்களுக்கு அது வருகிறது, தரப்படுகிறது. அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஏதோ ஒன்றை பண்ண வேண்டியதாக இருக்கிறது என்பது அதிலிருந்து தெரிய வருகிறது. ஆகவே வாழ்நாளெல்லாம் நான் அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிற கிறிஸ்துவர்கள் கூட சில வேளைகளில் சரீர பிரகாரமான இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், தேவன் சில நியமங்களை வைத்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நீங்கள் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் உங்கள் சொத்துக்களை சொந்தமாக்குங்கள் என்று நாம் பேசுகிறோம். பரலோகத்தில் போயிட்டு ஆண்டவரே தரல, நான் பூமியில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிறேன் அல்லேலூயான்னு போட்டு போவதை விட, பூமியிலே கர்த்தரே நீர் எல்லாவற்றையும் தந்தீர், எல்லாவற்றையும் அனுபவித்தேன் அல்லேலூயா போட்டு போகிறது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த 2 அல்லேலூயாக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பூமியில் கர்த்தர் தந்ததை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி கொண்டே பரலோகத்துக்கு போகிற கிறிஸ்தவனை காட்டினோம். கிறிஸ்தவன் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லவன். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள அவன் வசனத்தின்படி செயல்பட்டு அதை பெற்றுக்கொண்டான். ஆமென். ஸோ அதனால் இன்னொரு வசனத்தை ஒன்று சொல்லுகிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம். இது எதை குறிப்பிடுகிறது என்றால், படிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த வசனத்திலிருந்து என்ன ஒரு சத்தியம் உண்மை தெரிய வருகிறது? இதில் உற்று நோக்கி பார்த்தால் தெரிய வருகிறது. உண்மைதான், ஏற்கனவே ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை
சரீர பிரகாரமான உலகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு. நிறைய நேரத்தில் இதை எப்படி சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியும். உங்கள் சரீரங்களிலே இரத்தம் ஓடுகிறது. உங்கள் சரீரத்தில் இரத்தம் ஓடுகிறதை உங்களுக்கு தெரியும். நம்புறீங்களா அதை? ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். அதே போல தான் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆமென், ரைட். ஆனால் இங்கே ஒரு வசனம் சொல்றது பாருங்க. பிலிப்பியர் 4:19 நம்ம என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அப்பொழுது என்ன நடைபெறுகிறது? இப்படி ஒரு விசுவாசிக்கிற ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய நியமங்களின்படி செயல்படுகிற ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில், சரீர பிரகாரமாய் அவனுக்கு இருக்கிற குறைகள், சரீர கண்ணில் தெரிகிற குறைகள் கூட ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அங்கே இறங்கி வந்து அவனை நிறைவாக்குறத யாக்கோபு ஒன்று சொல்லுகிறது. 1:17. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த சொல்லுங்க, ஈவு. ஈவுனா என்னது? ஈவுனா கிஃப்ட்னு பேர். கிஃப்ட் வந்து ஃப்ரீ. நன்மையான ஈவு, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அல்லது ஆவிக்குரிய உலகத்திலிருந்து உண்டாகி, ஆவிக்குரிய உலகத்தில் உண்டாகி அங்கிருந்து உற்பத்தி ஆகி உங்களை நோக்கி இறங்கி வருகிறது. சரீர உலகத்தில் சரீர கண்களுக்கு தெரிய முடியுமா வெளியே வருகிறது. இப்போ ஏற்கனவே நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார், அது ஆவிக்குரிய உலகம். அங்கே இருந்து வெளிப்படையாக இந்த ஆசீர்வாதம்லாம் வெளியே புறப்பட்டு வருகிறது. வீடோ, குடும்ப வாழ்க்கையோ, திருமணமோ, நல்ல படிப்போ எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் ஏற்கனவே தந்திருந்தோம். அவைகள் அங்கிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நீங்கள் நல்லா படிக்கிறதும் படிக்காமல் இருக்கிறதும் இந்த பிரின்சிபலை புரியாததுனால தான். நீங்கள் பெற்றுக்கொள்கிறதும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் இந்த நியமத்தை புரியாததுனால தான். ஸோ இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நியமம். கர்த்தர் அங்கிருந்து ஒரு காரியத்தை இங்கே அனுப்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த மூன்று வசனத்தை பார்க்கிறது. 1 பாஸ்ட் டென்ஸ், எபேசியர் 1:3, பிலிப்பியர் 4:19 ஃபியூச்சர், யாக்கோபு 1:3 பிரசன்ட் டென்ஸ், தற்காலமாக நடக்கிறது சொல்கிறார். அப்போ இந்த மூன்றுமே உண்மை. என்ன உண்மை? இந்த மூன்றை சேர்த்து பார்க்கிற பொழுது ஒரு அருமையான ஒரு ஆரம், ஒரு பூக்கொத்தா அதை மாற்றிடலாம், ஒரு அழகாக ஒரு வாழ்க்கையாக அதை மாற்றிடலாம். இதை தான் நாம் அனுபவிக்கணும். இதெல்லாம் இப்படி சொல்லிக் கொடுக்குறது தான் கர்த்தர் டீச்சர்ஸ் சபையில் வச்சுருக்கிறார். படிக்கும்போது தெரியல, புரியல. ஒன்று பாஸ்ட் என்னென்னா ஏற்கனவே ஆவிக்குரிய உலகத்தில் முடிஞ்சது. இன்னொன்று ஃபியூச்சர் என்ன அப்படின்னா சரீர உலகத்தில் நீங்கள் எல்லாம் இதையெல்லாம் பெற்று ஆவிக்குரிய உலகத்திலேருந்து சரீர உலகத்தில் எடுக்கிறது, பெற்றுக்கொள்வீர்கள் சரீர பிரகாரமாய். அது மூன்றாவது பிரசன்ட், அது எப்படி நடக்கிறது என்று சொல்றார். அதெல்லாம் இறங்கி வருதுங்கிறார். இந்த நன்மையான ஈவுகள் எல்லாம் அங்கிருந்து இறங்கி வருது. சோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருது. போடுற ஷர்ட், பேண்ட், வீடு, வாசல், குடும்ப வாழ்க்கை, படிப்பு எல்லாமே அங்கிருந்து வருது. இந்த ஆவிக்குரிய உண்மையை அறிந்தவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் தான் கிறிஸ்தவ போல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இவர்கள் தான் சொத்துக்களை, இவங்க இப்படி இந்த உண்மையை அறிஞ்சவங்க உங்களுடைய சொத்துக்களை எப்படி இந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து, ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஏற்கனவே கர்த்தர் எபேசியர் 1:3 படி எல்லாவற்றையும் தந்து வைத்திருக்கிறார். ஆனால் சரீர பிரகாரமாய் சில குறைகள் தெரிகிறது சரீர கண்களுக்கு. இதை நிறைவாய் நான் எப்படி அனுபவிப்பது? இப்போ 1 வசனம் சொல்லுது, யாக்கோபு 1:3 இதெல்லாம் இறங்கி வருது. இந்த இறங்கி வர்றதை கடந்து வராதும் கவனிச்சோம். தசம பாகம் என்கிறதை கவனித்து இது ஒரு பயங்கரமான நியமம். அவர் சொல்றார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, மேலே தானே வருது. ஏன் சொன்னார்? அதை தசம பாகம் கொடுக்கும்போது வானத்தின் பலகணிகள்லாம் திறக்கப்படுது, வானத்தினுடைய ஜன்னல்கள்லாம் திறக்கப்படுது. இதை திறந்து உங்களை இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேனும் என்று சோதித்துப்பார். இப்போ ஆவிக்குரிய உலகத்திலிருந்து சரீர உலகத்தில் எப்பொழுது இறங்குது? தசமாவும் கொடுக்கும்போது இறங்குது அப்படின்னு பார்க்குறோம். நான் தசமாவும் கொடுக்காத வரல என்னத்தான் அறிக்கை வாய்களையே பண்ணாலும், எவ்வளோதான் வசனத்தை நான் கேட்குறேன்னு சொன்னாலும் அங்கே ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. புரிஞ்சுங்களா? இப்போ சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்க. புரிஞ்சுங்களான்னு கேட்டேன். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா?
இன்னும் புரிய முடியுமா? இன்னும் பிரசங்கம் பண்ணுறேன். இன்னும் புரியறதுக்கு நிறைய இருக்குது. புரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் இறங்கி வர்றது காரணமே அங்கே பார்க்கிறோம் தசமபாகம். சும்மா மாதம் சொல்றதுனால நடக்கிறது இல்லை. நாம் எல்லாரும் இருக்கிற இந்த ஊரே, இந்த நாடே, தேசமே எவ்வளோ மழை, எவ்வளோ அழகான செழுமை, எவ்வளோ அழகான சுகாதார காற்று சூழ்நிலை, என்ன அருமையான இடம். ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரா இல்லையா? ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரா இல்லையா? ஏதாவது கர்த்தர் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்க. ஒரு அழகான பூமியை ஏற்படுத்தி மனுஷனை உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டு பண்ணி ஃப்ரீயாக அவங்கள்ட்ட கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஆள் ஒரு வீட்டை கட்டி ஒரு ஆள்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்தாலே திக்குன்னு அடிக்கும், இப்படி ஓசிக்கிருக்காங்களேன்ட்டு. பட் இங்கே கர்த்தர் எவ்வளோ பெரிய நாட்டை, தேசத்தை உண்டு பண்ணி எல்லாத்தையும் அவனுக்கு அவ்வளோ விசேஷமான காரியங்களை உண்டு பண்ணி அழகாக ஃப்ரீயாக கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், நீ மேலே வர்றதுக்கு ஒரு நியமம் ஒன்று இருக்கிறது. எப்படின்னு கடந்த வாரத்தில் கவனித்தோம். இன்கம் டேக்ஸ் கொடுக்கறது 1,00,000க்கு 30% அல்லது 10% டேக்ஸ். அந்த கேட்டகரியில் 10% கொடுக்குறவங்க 10%, 20% கொடுக்குறவங்க 20%, 30% கொடுக்குறவங்க 30% அப்படி இருக்கிறாங்க. அதிக வருமானம் பெருக டேக்ஸும் அதிகமாகுது. 10 லட்சம் வாங்குறவங்க ஒரு 3 லட்சமோ 2.5 லட்சமோ டேக்ஸ் கொடுக்கலாம். நான் ஒன்றுமே டேக்ஸ் கொடுக்க மாட்டேன்னா வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கணும். வளர்ச்சி இருக்காது, நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்காது. ஸோ தேசத்தினுடைய நியமம் அது, தேசத்தினுடைய சட்டம் அது. என்றைக்கு டேக்ஸ் கொடுக்கணும், தேசத்தினுடைய அந்த இருசால் அல்லது தீர்வை, வரி இவைகளெல்லாம் கொடுக்க கற்றுக்கொள்கிறவன் ஒரு நல்ல நிலையில் எட்டி அடைகிறான் என்கிறது அர்த்தம். ஆவிக்குரிய உலகத்திலையும் கர்த்தர் இதே போல ஒரு அழகான ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார். உனக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறேன். ஒன்று, நீ 10ல் 1 தேவனுக்கு கொண்டு போகும்போது, நான் தேவனால் தான் வாழ்கிறேன், தேவனிடத்தில் தான் எல்லாம் எனக்கு வருகிறது, அவர் தான் எனக்கு எல்லாம் இலவசமாய் கொடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை நாம் உள்ள தளவில் அந்த அங்கீகரிப்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு கொடுத்து அவர் வந்து தேசத்தில் நீங்கள் பைசா கொடுத்து மழை அனுப்பலை. நம்மெல்லாம் அவருக்கு பணம் அனுப்பி அதுக்கு பிறகு அவர் மிருகஜீவனுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கல. நம்ம பணம் கொடுத்து அவர் மிருகஜீவனுக்கு ஆகாரம் போடுறதெல்லாம் காணாது. கடல் உள்ள மீன்களுக்கெல்லாம் ஆகாரம் போடுறதுக்கு நம்ம நாட்டில் வாழ்கிற ஆட்களெல்லாம் 3 மடங்கு அதிகமான கடலில் வசிக்கிற இந்த மீன்களுக்கெல்லாம் ஆகாரம் போடனா முடியாது. யானைகளுக்கெல்லாம் நம்ம எங்கே போவோம் ஆகாரம் போட? நம்ம சொல்ல எங்கள் ஒரு ஜான் வயிற்றுக்கே காணாத, யானை வயிற்றுக்கு கொண்டு போட கர்த்தரில் போடுறார். யானையிலேருந்து பூனை வர ஆகாரம் கொடுக்கறது கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன், அவருடைய பூமியில் நாம் வாழ்கிறோம். அவர் சொல்கிறார், இந்த யானை பூனை எல்லாம் 10ல் 1 கொண்டு போகிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் தேவனுடைய பிள்ளை கிடையாது, அதுக்கு இந்த நியமமே தெரியாது. ஆனால் இது எல்லாத்தையும் அறிஞ்ச ஒரு மனுஷன், கர்த்தர் தான் வானத்தை பூமி உண்டாக்குனவர், இதெல்லாம் ஆளும்படியாக என்னை உண்டாக்கியிருக்கிறார். நான் இதில் இலவசமாக வாழ்கிறேன். இந்த கர்த்தர் தான் எல்லாம் வருகிறது என்கிறதற்காக வேண்டி கர்த்தர் அருமையான ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஆபிரகாம் கொடுத்தார். அதனால இந்த தசமாகத்தை குறித்து நாம் அறிந்தோம். இதை கொடுக்கிற பொழுது நன்மையான ஈவுகள் மேலிருந்து வர்றது யாக்கோபு 1:17 சொல்லியிருக்கிறத நிறைவேறுவதை பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம புத்திக்கும் நமக்கும் ஒரு பெரிய போட்டி, நம்முடைய அறிவுக்கும் நமக்கும். நம்முடைய அறிவு சொல்லும், இந்த மாதம் கொடுத்துருக்கனால 2 மாதம் கழிச்சு போதும், தசமாக கொடுக்க வேண்டிய. நிறைய பேர் யோசிப்பாங்க, நிறைய உங்களுக்குள்ள வேலை செய்யும், நிறைய வசனம் கேட்க முடியாது சில பேருக்கு, சில பேர் நெளிவாங்க. ஏன்னா தசமாக வந்து முக்கியமான அதில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா ஆயிரும். இதில் நீங்கள் உங்களை டிசிப்ளின் பண்ணணும். நீ முன்னாடி வரையா இடம் இருக்கு, விளையாட அங்கேயே உட்காந்து இடத்துல விளையாடக்கூடாது. உங்கள் அம்மாட்ட கட் பண்ண வேண்டியது இருக்காங்க, பேசாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ல இருந்து. பாருங்க, தசமாக வந்து ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிரசங்கியாருக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, பாஸ்டருக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, பொருளாதாரம், எதிர்காலம், சரீர ஆரோக்கியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தசம பாகம், இந்த தசம பாகத்தை வாழ்க்கையில் முக்கியமாய்
நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்று கடந்த வாரத்தில் கவனித்தோம். இன்று அதை நாம் கவனிக்கல, வேற காரியத்துக்கு போகிறோம். இன்றைக்கு இது ஒரு நியமம் என்று பார்த்தோம். இன்று காணிக்கைகளை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். லூக்கா 6:38. இது ஒரு முக்கியமான நியமம். நியமம்னா ஒரு சட்டம். சொல்லுங்க. லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் உண்மையிலேயே தேவனுடைய சட்டங்களின்படி, தேவனுடைய நியமங்களின்படி நடக்க வேண்டும். கர்த்தர் கல்வாரில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், அதனால் எல்லா ஆசீர்வாதம் எனக்கு தான், நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு பைபிள் சொல்லலை. நிறைய எப்படி நினைக்கிறாங்க, கல்வாரில் இயேசு மறைச்சு முடிச்சிட்டார், என் சாபமெல்லாம் போயிட்டு இப்போ நான் ஒன்றுமே கொடுக்காம எனக்கு எல்லாம் உண்டாயிரும் அப்படின்னு சில இடங்களில் பிரசங்கம் நடக்கு. தேவனுடைய கிருபையில் வாழ்கிறோம், கிருபையில் வாழ்கிறோம், நல்லது. கருத்து. அப்போ பைபிள் பொய்யா? எல்லாமே வசனம் என்பது பைபிள் தேவனுடைய கிருபை, கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் என்ன சொல்றார்? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவாகி தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கவனிக்கலாம். இங்கே சொல்லுகிறது இயேசு அப்போ என்ன சொன்னார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. ஏன் சொன்னார் அப்போ? இயேசு கிருபையாக தான் இறங்கி வந்தார். அவர் சொல்றார், இந்த இறங்கி வர காரணமே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சருந்தி விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நியமம்னா உங்களுக்கு தெரியும், புவியீர்ப்பு விசை எப்படி ஒரு உண்மையான முக்கியமான ஒரு நியமமோ பூமியில் உங்களுக்கு தெரியும். பந்த மேலே போட்டால் கீழே தான் விழும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2 + O2 = தண்ணி, H2O அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது ரெண்டு சேர்ந்தாதான் இது உண்டாகுதுன்னு தெரியும். இதெல்லாம் நியமம். ஆனால் இங்கே ஒன்று சொல்றார், இந்த H2O உண்டாக்குனதும் இந்த புவியீர்ப்பு விசை உண்டாக்குனதுமே இந்த நியமம். இப்போ நம்ம கேட்குறோமே இந்த நியமம், இது ஒரு தேவனுடைய நியமம், இது ஒரு விதி. இந்த விதியின் படி நாம் செயல்பட வேண்டும். டிரைவிங் படிக்கிறாங்க, அந்த டிரைவிங் விதியின்படி தான் ஓட்டுறோம். வாகன விதி சட்டம். எப்படியும் ஓட்டுவேன் என்றால் ஹட்டி பிட்டி டுட் ஜாயேகா, எலும்பெல்லாம் நொறிஞ்சுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான். கர்த்தர் அருமையான ஒரு விதியை கொடுத்திருக்கிறார். வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவனா எப்படி வாழ்வது? சந்தோஷம், சமாதானம், நல்ல குடும்ப வாழ்க்கை, பள்ளி படிப்பு, விவேகம், ஞானம், புத்தி, அறிவு எல்லாமே ஓசிக்கு ஆவிக்குரிய உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள். அதை அனுபவிப்பது எப்படி, எடுப்பது எப்படி? இதுக்கு தான் தசம பாகம் காணிக்கைகள் எல்லாம் கேட்குறோம். யாருடையது? உங்களுடையது. உங்களுடைய எடுப்பதற்கு தான் கேட்குறோம். இதெல்லாம் மறுபடியும் ஏன் போதிக்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் போதிக்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. இது ஒரு நியமம், இது ஒரு சட்டம். ஆகவே தான் டாக்டர்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கில் கொடுத்து போய் படிக்கிறாங்க இல்லை? அப்பொழுதுதான் அதை அறுத்து அதெல்லாம் பரிசோதித்து அந்த மருந்து கொடுத்து எல்லாம் ஆக்கிறதுக்கு உங்களால் முடியுது. எவ்வளோ படிக்கிறாங்க பணம் கொடுத்து. இல்லை நீங்கள் வர்றீங்க, இதை படிக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீ உண்டு பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க. நான் அப்படி விசுவாசிக்கிறேன். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க போகிறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. சில பேர் சில வேளையில் கேட்குறாங்க, சில வேளையில் கடைபிடிக்கிறாங்க, சில வேளையில் இன்னொரு நாள் கேட்டு கடைபிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படியோ வண்டி ஓடுது, தட்டு மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க, கேட்கலாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். இப்பொழுது இந்த வசனம் எவ்வளவு விதி ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்பொழுதுமே ஒரு கம்பெனி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியோ அல்லது ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியோ அல்லது ஒவ்வொரு தொழில் பொறுத்து கம்பெனிகள் உருவாக்குறதுக்கு காரணம் அவங்க அந்த முக்கியமான ஆட்கள், மேனேஜ்மெண்ட், அடுத்தால ப்ரொடக்ஷன், அதை உற்பத்தி பண்ணுற ஆட்கள், அதனுடைய வல்லுநர்கள் எல்லாமே அந்த ஓனருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சு அந்த கம்பெனிக்கு லாபம் ஈட்டுகிறார்கள்.
அவங்க கூட க்ளோஸ் இல்லாதவங்க அந்த லாபம் ஈட்டவே முடியாது. அதனால் அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். எந்த தொழிலில் இருந்தாலும், எந்த இதில் போய் சேர்ந்தாலும் மறுபடியும் அவங்களுக்கு லேர்னிங் டெவலப் பண்ண தேவைப்படுது. மறுபடியும் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்கள மறுபடியும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க ஃப்ரீயாக. வாழ்க்கையும் அதே போல், இயேசு கிறிஸ்து அதே போல் சீஷர்கள் இன்னும் தேர்ந்தெடுத்தது மாத்திரம் இல்லை, அவருடைய மிஷன், அவருடைய ஊழியத்தில் எல்லாத்தையும் சிறப்பாய் செய்வதற்கு தன்னுடைய சீஷர்களுக்கும் எப்படி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்று அவர் நியமங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார், விதிகளை கற்றுக் கொடுக்கிறார். விதிகளை கற்றுக் கொடுக்காம தன்னிடத்தில் சீஷர்களை பெட்டி செட்டி தூக்குறதுக்கு மாத்திரம் அவர் வைக்கல. பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் க்ளோஸாக இருக்கிற பொழுது, இப்போ என் கூட யாரெல்லாம் க்ளோஸாக வராங்களோ ஊழிய விஷயத்தில்னா அவங்களுக்குலாம் நிறைய கரெக்ஷன் இருக்கும், டக்குன்னு கேட்க வேண்டியது இருக்கும். அப்படி கேட்குறதுக்கு காரணமே நீங்கள் எனக்கு நெருக்கமானவங்க, அதை தாக்கு பிடிக்காதவங்க போனால் போயிட்டு வாங்கன்னு விட்டுருவேன். இதை கூட முடியலை அப்படின்னா ஒரு காரியத்தில் அவங்கள ஈடுபட்டு செய்யவே முடியாது. கிறிஸ்துவனாக இருந்தால் மாத்திரம் போதாது. கர்த்தர் உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கும்படியாய் கிறிஸ்துவே உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்றைக்கு ஒரு டிசைபிள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட நெருக்கமானவங்க 12 பேர். அவங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான நியமத்தை, ஒரு விதியை, எப்படி ஜெயத்தை எடுப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஒரு கெமிக்கல் எப்படி உண்டாகுது, ஒரு மருந்தை எப்படி உண்டாக்குகிறார்கள், அதற்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கிறது போல, விதி இருப்பது போல, அல்லது ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு விதி இருந்து அந்த தொழில்நுட்பம் அதன்படி செயல்படுவது போல, இங்கேயும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில்நுட்பம் ஒன்று இருக்கிறது, ஒரு விதி ஒன்று இருக்கிறது. அந்த விதி எளிதான விதி. அதுதான் அது சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். இது ஒரு மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு விதி. கொடுப்பதில் மாபெரும் ஒரு விஷயம் அடங்கியிருக்கிறது. ஒரு கணவன் தன் மனைவிக்கு தன்னை கொடுக்காவிட்டால் குடும்ப வாழ்க்கை நன்றா இருக்காது. ஒரு மனைவி தன் கணவனுக்கு தன்னை கொடுக்காவிட்டால் குடும்ப வாழ்க்கை நன்றா இருக்காது. அங்கேயும் கொடுக்கல் வாங்கல தான் பிரச்சனை. என்றைக்கு கொடுத்தல் நன்றா இருக்கிறதோ குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. பெற்றோர் பிள்ளை வாழ்க்கையும் அப்படித்தான், எந்த நட்பும் அப்படித்தான். எங்கே கொடுக்கல் இல்லையோ அங்கே வாங்குதல் ஸ்டாப் ஆகி போகுது. தேவன் ஒரு அற்புதமான விதி ஒன்றை சொன்னார். என்றைக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கொடுத்தல், வேலை என்கிற கொடுப்பு இல்லையோ வாங்குதல் என்பது ஸ்டாப் ஆகி போகுது. எங்க தேசத்தில் இன்கம் டாக்ஸ் கொடுக்கல் இல்லையோ உங்களுடைய ஆசீர்வாத வாழ்க்கையில் ஸ்டாப் ஆயிரு. இங்கேயும் தேவனுடைய வாழ்க்கை தான் சொன்னார். இந்த உலகத்தை உண்டு பண்ண எல்லா விதிகளையும் நானே தான் உண்டாக்குனேன், நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த விதி என்னை கொடுக்கல் நிற்குதோ வாங்குதல் நின்று விடுகிறது. நீங்கள் எந்த அளவாய் அளக்கிறீர்களோ அந்த அளவாய் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று ஒரு விதியை சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் கணிதமோ அல்லது விஞ்ஞானமோ அல்லது கம்ப்யூட்டரோ எது படிச்சிருந்தா அந்த தான் எல்லா வல்லுன அந்த விதிகளை காட்டிலும் இந்த விதி எல்லாவற்றையும் மேலோங்கியது. இந்த விதியை கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறாரு டிசைபிள்ஸ்க்கு. எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அழகா அந்த விதிகளை சொல்லிக் கொடுத்து அவங்கள ஆளாக்கி வாழ வைக்கிறதுக்கு இப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறாரு. மத்தேயு 14வது அதிகாரம், மத்தேயு 14, Matthew chapter 14 verse 15 to 21. மத்தேயு 14 15 21வது வசனம் வரை நான் படிக்க போகிறோம். என்னை பின்தொடருங்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். 15 படிக்கிறேன். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை எண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள்.
சிறுவர் ஊழியத்தில் இந்த கதையை எத்தனையோ வருஷமாக கேட்டிருக்கிறோம், இன்னும் வர அதை தான் சொல்லிக் கொடுக்குறோம். எல்லார்ட்டையும் கேட்குறது, எத்தனை அப்பம் கொண்டு வந்தான்? எல்லாரும் பிள்ளைகள் சொன்ன 5 அப்பம். எத்தனை மீன்? 2 மீன். எல்லாரும். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சாப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணுவோம். சண்டே கிளாஸ் முடிஞ்சு. சூப்பரான சண்டே கிளாஸ். ஆனால் இன்றைக்கும் பெரிய சண்டே கிளாஸ் அப்படி தான் நடக்கு நிறைய சர்ச்சில். எத்தனை பேர் வந்தாங்க? 5000 பேர். எத்தனை மீன்? 2. எத்தனை அப்பம்? 5. மாற்றி மாற்றி கேட்டு எல்லாம் தெரிஞ்சிட்டு நல்லா படிச்சிட்டோம். குடும்ப வாழ்க்கைக்கு பிரயோஜனமா? இல்லை. இதில் என்ன உண்மை அடங்கியிருக்கு? இதுதான் சர்ச்சில் பாஸ்டர் கொண்டு வச்சுருக்காரு சர்ச்சர். ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதில் ஒரு விதி இருக்குது. அதனால தான் இது பெரிய கதை. அதனால தான் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன விதி? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்கிற விதி. எதுக்கு இதை செய்து சீசர்கிட்ட காட்டுறாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க. இப்போ உங்களுக்கு பாருங்க, அவர் என்ன பேசுகிறார் பாருங்க, கவனிப்போம். இப்பொழுது 15வது சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். ஏன்னா அவருக்கு தெரியாதா? நீங்கள் நினச்சி பாருங்க. நம்ம எல்லாரும் என்ன, ஆண்டவரே உபவாசம் போட்டு ரொம்ப பஞ்சம், வேலையெல்லாம் இல்லை ஆண்டவரே. ஒரு வேலை இருந்துச்சு, 10,000 போயிட்டு திடீர்னு 2 மாதம் வேலை இல்லாமல் எங்கள் கணவர் இருக்கிறாரு. நான் ஜெப குறிப்பு வச்சு ஜெபம் பண்ணியாச்சு. அறிக்கை, என் கணவனுக்கு இப்படி ஒரு நல்ல வேலை வேணும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல படிவன் படிக்க மாட்டேங்கிறான். உன் புத்தியை கூட ஆண்டவரே. நிறைய விண்ணப்ப குறிப்புகள்லாம் நிறைய இருக்குது. கர்த்தர் அதுக்கு தான் ஒரு விதியை சொல்லி கொடுக்குறாரு. ஆட்கள் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, கர்த்தரத்தில் போய் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலையை பாரும். நம்ம எபேசியர் 1:3 சொல்கிறது கிடையாது. இப்போ வெளியே தான் சொல்கிறது. நம்ம போட்டு பார்க்குற கண்ணாடியை தூக்கி அவர் கண்ணாடியில் மாட்டி இப்போ பாரும், இப்போ பார்த்தே ஆகும். இந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது. அவர் ஒன்று ஏற்கனவே கொடுத்து வச்சுட்டு இதை போட்டு பாருங்கிறார். முடியாதாண்டவரே, கொஞ்ச நேரம் பாட்டு போக்குறேன், சண்டே மாத்திரம் தான் அதை போட்டு பார்க்குறேன், அதுக்கு பிறகு இந்த கண்ணாடி தான் எனக்கு, இப்பொழுது நீர் பாரும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? இந்த பாருங்க, இந்த சீசர்கள் போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க, என்னென்ன ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க பாருங்க. 1, வனாந்தரமான இடம் அப்படிங்கிறதை அவரிடத்தில் சொல்லுகிறார்கள். 2வது சொல்லுகிறார்கள், நேரமும் ஆயிற்று. நேரம் ஆயிட்டா இனிமேல் எங்கேயும் வழி கிடையாது. உடனுக்குடன் முடிவெடும். யார் முடிவு எடுக்கணும்? இயேசு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? இயேசு எப்படியாவது சாப்பாட்டுக்கு ஆட்களை அனுப்பி விட்டு சாப்பாடை வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இங்கே கிடையாது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு பார்ப்போம். அவருங்க சொன்னதை மறுபடியும் படிச்சிடலாமா? நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். போய்ட்டு எல்லாரும் சாப்பிட்டு வரணும், இல்லை அவங்க போய் சாப்பிட்டோ அல்லது அதை வாங்கிட்டோ வரட்டும், கொஞ்சம் அனுப்பிவிடுங்க, நேரம் ஆகிட்டு. என்ன போட்டு 3 நாள் அந்த ஆட்களை போட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த இயேசு சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, டிசைபிள்ஸை நோக்கி, தன்னை பின்பற்றுகளை நோக்கி, தன்னை சார்ந்தவர்களை நோக்கி சொல்கிறாரு, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இது பயங்கரமான சேலஞ்ச், சவால். இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே எங்கள் பிள்ளைக்கு படிப்பு இல்லை, அவர் சொல்கிறார், நீங்களே உங்கள் பிள்ளைக்கு படிப்பு கொடுங்கள். ஆண்டவரே எங்கள் கணவர் சரியில்லை, நீங்களே அவரை சரியாக்குங்கள். ஆண்டவரே என் மனைவி சரியில்லை, நீங்களே அவளை சரியாக்குங்கள். என்னுடைய குடும்ப வாழ்க்கை நல்ல, நீங்களே அதை சரியாக்குங்கள். இப்படி சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா? நம்மளும் லிஸ்ட் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போக, குறைகளெல்லாம் லிஸ்ட் பண்ணி, அவர் திருப்பி நீங்களே இதை சரி செய்யுங்கள். ரொம்ப லேட் ஆகிட்டு ஆண்டவரே, சாரா ஆபிரகாம் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். கர்த்தர் சொல்கிறார், லேட்டே கிடையாது என் சரித்திரத்தில், 90 வயசில் வந்தாலும் உண்டு. பிரைஸ் காட், அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821222390.